ஹாய் பசங்களா, எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி மிட்டாய் கேண்டீஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் ரெனி அண்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மிட்டாய். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்ஸில் இருக்குது. அது எப்படி நம்ம வகைப்படுத்துறது, கேட்டகரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எந்த ஒரு கஷ்டமான வடிவமாக இருந்தாலும் அதை நம்ம சாதாரண வடிவங்களான வட்டம், சதுரம், செவ்வகம், முக்கோணம் இது 4த்தையும் வச்சு பிரிச்சிடலாம். இப்போது இங்கே இருக்க மிட்டாய்களை நான் சொன்னேன் இல்லையா, அந்த 4 வடிவங்களை வச்சு பிரிக்கலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிரிக்கிறத பார்க்கலாம் வாங்க. வட்ட வடிவத்தில் இருக்குது. இது முட்டையை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்ச மாதிரி இருக்குது. வாங்க இப்போ நம்ம வழக்கமாக பயன்படுத்துகிற 4 ஸ்டெப்ஸை வச்சு இந்த மிட்டாய்களை எப்படி ஈஸியாக வரைகிறதுன்னு பார்க்கலாம். அடுத்து ஒரு செவ்வகம், அடுத்து முட்டை வடிவிலான அந்த ஷேப், முட்டை வடிவிலான வட்டம். அடுத்து சுழல் வடிவத்தில் அந்த வட்டத்தை வரைஞ்சிக்கலாம். அடுத்து அந்த முட்டையை அடுக்கி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த ஷேப் அதை வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட 5 வடிவங்கள் இருக்குது. இதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்த ஸ்டெப்பை வரைய போகிறோம். இந்த ஸ்டெப்பில் நாம் கேண்டீஸை ஓரளவுக்கு கேண்டீஸ் மாதிரி இருக்கிற ஷேப்பை வரையணும். அதாவது முந்தின ஸ்டெப்பை விட அடுத்த ஸ்டெப்பில் கொஞ்சம் மெருகேற்றணும். இப்போ நம்மக்கிட்ட ஓரளவுக்கு அந்த ஷேப்பை கொண்டு வந்தாச்சு, அந்த வடிவத்தை கொண்டு வந்தாச்சு. அடுத்து நாம் பார்க்க போகிறது அவுட்லைன். இப்போ நம்ம அவுட்லைனும் வரைஞ்சி முடித்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? கலர். என் கூடவே சேர்ந்து நீங்களும் கலர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த மாதிரி கேண்டீஸ்லாம் வரைய கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த மாதிரி கேண்டீஸ் எல்லாம் நம்ம க்ரீட்டிங் கார்ட்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த தீபாவளி, கிறிஸ்மஸ், பொங்கல் இந்த மாதிரி டைமில் க்ரீட்டிங் கார்ட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ கொடுப்போம். அந்த க்ரீட்டிங் கார்ட்ஸை நம்ம வெளியில் கடையில் வாங்குறதுக்கு பதிலாக நீங்களே க்ரியேட் பண்ணி கொடுக்க முடியும். அந்த க்ரீட்டிங் கார்ட்ஸில் இந்த மாதிரி கேண்டீஸை நிறைய வரைஞ்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம இப்போ கலர் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து ஷேடிங். ஷேடிங் பற்றி நம்ம பப்பி வீடியோவில் போட்டிருந்தோம். அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா நான் லிங்கை மேலே கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ நாம் ஷேடிங் பண்ணலாம். அவ்வளோதாங்க, வரைஞ்சி முடிச்சாச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்க இனிப்பான கேண்டீஸ் ரெடி.
இப்போ நம்ம மேலே மிட்டாய் மழை பெஞ்சா எப்படி இருக்கும்? என்னது இது? நிஜமாகவே மிட்டாய் மழை பெய்யுது. ஐயோ, மிட்டாய் மழை என்ன மூழ்கடிக்குது. குட்டீஸ், நான் ஸ்டெப்ஸை திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நாம் என்ன பண்ணோம், அந்த பேசிக் ஷேப் வட்டம், சதுரம், செவ்வகம், முக்கோணம் இந்த மாதிரியான ஷேப்ஸை வரைஞ்சோம். ஆக்சுவலி ஒரு கேண்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை எந்த மாதிரி ஷேப்ஸில் வரைஞ்சா அந்த கேண்டி வரும்ன்றதை நம்ம பார்த்தோம். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம அப்படியே பேசிக் ஷேப்ஸாக விடாமல் அதுக்கு அடுத்த கொஞ்சம் மெருகேற்றி அந்த ஷேப்ஸை வரைஞ்சோம். கரெக்டாக? அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் அவுட்லைன் வரைஞ்சோம். அது முடிச்சதுக்கப்புறமா நிறைய கலர்ஸ், உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ்லாம் தோணுதோ அந்த கலர்ஸ்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேடிங்கை அப்ளை பண்ணுங்கள். ஒரு லைட் சோர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த டைரெக்ஷன்லேருந்து அந்த லைட்டு விழுதுன்றது பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஷேடிங்கை வரைங்க. அவ்வளோதான். டடா! பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்க கலர்ஃபுல்லான கேண்டிஸ் மிட்டாய்கள் நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம். அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோவில் நாம் மிட்டாய் எப்படி வரைகிறதுன்னு பார்த்தோம். அடுத்து நாம் ஐஸ்கிரீம் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த மிட்டாய் எப்படி வரைகிறதுன்னு சொல்லிக் கொடுங்க. அடுத்த டுட்டோரியல் வீடியோவில் நான் உங்களை பார்க்குற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் உங்கள் ரெனி. நீங்கள் பார்த்துட்டு இருந்தது